நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் திருச்சி அள்ளித்துறை பக்கத்தில் இருக்கிற போசாம்பட்டி அப்படிங்கிற ஒரு சங்கிலி கருப்பன் திருக்கோயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோயிலானது மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கேட்டதை கொடுக்கும் சங்கிலி கருப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்த கோயில் ஏதாச்சும் ஒரு வேண்டுறோன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்கிறாங்க. அப்படி நிறைவேறினதான் இந்த கோயிலை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா மணி அண்டு வேலால் நிரம்பப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்கு பில்டிங் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. ரொம்பவே ஒரு ஓப்பன் டைப்பில் தான் இருக்குது. திறந்த வெளியில் தான் இந்த கோயிலானது இருக்குது. சுற்றியும் வந்து மணி அண்டு வேலால் நிரம்பப்பட்டிருக்கு. நீங்களே பார்க்கலாம். இந்த கோயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இங்கே வந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இன்வைட் பண்ணியிருந்தார். எதுக்குன்னா கெடா வெட்டு அப்படின்ட்டு. அதுக்காக தான் வந்தேன். அப்போது தான் இந்த கோயிலை பற்றி விசாரிக்கும் போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, அது ஒரு வீடியோவில் சொன்னால் ஒரு 4 பேருக்கு தெரியுமே அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மூலம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோவிலில் நம்ம ஏதாச்சும் ஒன்று வேண்டுறோம் அப்படின்னா அது நிறைவேறிச்சுன்னா என்ன பண்ணுறாங்க மக்கள்னா, மணி இல்லைனா வேல் எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாத்துறாங்க. நாங்கள் வந்து மார்னிங்கே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பூஜையை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தான் பண்ணாங்க. இந்த கோயிலில் வந்து குறி பார்க்குறதெல்லாம் இருக்குங்க. இதுக்குன்னு ஒரு டைமிங் வந்து சொல்கிறாங்க. இந்த பூசாரியை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குறி வந்து பார்த்து தருவார். அதாவது எந்த டைமிங் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணால் தான் தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கிலி கருப்பனுக்கு பூஜை நடக்குது. இதுக்கு முன்னாலே வந்து நமக்கு இந்த விநாயகருக்கு வந்து ஃபஸ்ட்டு படையல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சங்கிலி கருப்பனுக்கு வந்து பூஜை பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் வந்து கெடா அப்படிங்கிறது வெட்டுறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது இன்றைக்கி ஒரு புடி கெடா வெட்டு தான். இந்த கெடா வெட்டு அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி கோவிலில் ஒரு கெடா வெட்டி அதை வந்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவல்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இதுவும். நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 பேர்கிட்ட இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ எல்லாருக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பிரியாணி வந்து தம் போடுறாங்க. மட்டன் பிரியாணி ரெடி. அதுக்கு வந்து சிக்கன் கிரேவி கண்டிப்பாக வேணும்ல, அதனால் சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது ஃபைனலாக சாப்பாட்டுக்கு வந்தாச்சு. சாப்பாடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சாப்பாடு செமையாக இருந்துச்சுங்க. போதும்னு சொல்கிற அளவுக்கு சாப்பிட்டாச்சு. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் திருச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சங்கிலி கருப்பன் கோவிலுக்கு விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஏதாச்சும் வேண்டுதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைவேறும். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.